ஜெனரல் பீட்டர்ஸ் சாலையில் இருந்த அந்த ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் கூட்டம் நிறைந்திருந்தது. மாநிலத்தின் பல பாகங்களிலிருந்தும் வந்திருந்த வியாபாரிகள் தமக்கு தேவையான வண்டியின் ஸ்பேர் பார்ட்ஸ்களை வாங்கி கொண்டிருந்தனர். கடையின் பின்னால் இருந்த குடோனிலிருந்து பொருட்கள் பெரிய பெரிய அட்டை பெட்டியில் வெளியே வந்து கடை முன் நிறுத்தப்பட்டிருக்கும் டெம்போ, வேன், மினி லாரிகளில் ஏற்றப்பட்டு கொண்டிருந்தன. கடையில் ஒரு பக்கமாக உட்கார்ந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான் மூர்த்தி. கனஜோராக நடக்கும் வியாபாரத்தை பார்த்தால் ஒரு நாளைக்கு பல லட்சம் ரூபாய்களில் புரளும் போல. லாபம் மட்டுமே ஒரு நாளைக்கு பல ஆயிரம் கிடைக்கும் போலிருந்தது. ஊசி போகும் பொருட்கள் இல்லை. இன்றில்லாவிட்டாலும் இன்னொரு நாள் விற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு பொருட்களின் விலையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போவதால் விலையும் விற்கிற விலையும் கூடிக்கொண்டே போகும். கல்லாவில் பெரிய தொந்தியும் தலையில் பெரிய முண்டாசும் முகத்தை அடைத்து கொள்ளும் மீசையுடன் கடை முதலாளி மோகன் சிங் சரக்கு வாங்க வந்தவர்களிடம் பேசுவதும் அவர்கள் கொடுக்கும் பணத்தை கல்லாவில் போட்டுக்கொள்வதுமாக படு சுறுசுறுப்பாகவே இயங்கிக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் மூர்த்தி கவனித்து கொண்டிருந்தான். அவ்வப்போது மூர்த்தியிடம் திரும்பி திரும்பி 1 மினிட் என சொல்லிக் கொண்டிருந்தார் கடையின் ஓனர். மூர்த்தியும் பதிலுக்கு பரவாயில்லைங்க சார், பிஸ்னஸை கவனியுங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவனை காக்க வைப்பதில் அவன் களைத்து போய் விடக்கூடாது என்று கடை சிப்பந்தி ஒருவன் ஒரு பெரிய கண்ணாடி டம்ளரில் சுட சுட டீயை கொண்டு வந்து மூர்த்தியிடம் குடித்தான். கண்ணாடி டம்ளர் சூடாகவே இருந்தது. அதை இடது உள்ளங்கையில் வைத்து வலது கையால் பிடித்து கொண்டான் மூர்த்தி. அப்படியும் அவனால் சூடை தாங்க முடியவில்லை. சட்டையின் அடிபாகத்தை தூக்கி சுருட்டி இடது உள்ளங்கையில் வைத்து கொண்டு டீயை பிடித்து கொண்டான். ஏலக்காய் டீ போலிருந்தது. அதிலிருந்து மெல்லிய புகைக்கோடு போல எழும் டிவி ஆவி மூர்த்தியின் ஆர்வத்தை அதிகரித்தது. காஃபி, டீ போன்ற பானங்களை ஆறிய பிறகு குடிக்கக்கூடாது. சூடாக இருக்கும் பொழுதே குடிக்க வேண்டும். ஊதி ஊதி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது ருசியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டீ குடிக்கலாம் என்ற ஆசையை தூண்டும். டீ கிளாஸை வாயருகே கொண்டு சென்றான் மூர்த்தி. அதன் மனம் அவன் நாசியை துளைத்ததும் அவனுக்கு மனைவி சித்ராவின் ஞாபகம் வந்தது. சித்ராவுக்கு டீ, சாப்பாடு என எதுவும் வேண்டாம். டீயோ காப்பியோ சூடாக இருந்தால் போதும். அலுப்பு சலுப்பில்லாமல் வீட்டு வேலைகளை செய்வாள். அவள் வேலை செய்ய அவளுக்கு யானை பலம் தரும் அந்த ஒரு டீ. காப்பியோ டீயோ சூடாக இருக்குமே தவிர மணமாகவோ சுவையாகவோ இராது. டீ தூள், காஃபி தூள் போதும் போதாதுமாக இருக்கும். சர்க்கரையாவது கொஞ்சம் அதிகமாக இருக்குமே என்றால் அதுவும் இருக்காது. அதுவும் போதும் போதாமாகத்தான் இருக்கும். ஆனால் சித்ரா அதை பருக சூடாக இருந்தால் போதும். ஏலக்காய் டீயை கொஞ்சம் ருசித்ததும் அதன் மனமும் சுவையும் சித்ராவின் நினைவலையை மூர்த்தியின் மனதில் அதிகரித்துவிட்டது. அவளிடம் இந்த ஒரு முழு கப் டீ கொடுத்தால் போதும். எவ்வளவு டேஸ்டாக இருக்கு! சிங்கோடா கடையிலே இது மாதிரி தான் டீ தினமும் குடிப்பாளா? ஒரு நாளைக்கு 4-5 கிளாஸ் குடிப்பாளா என்றெல்லாம் வாய் மூடாமல் கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்பாள். கைப்பாலில் ஆளாளுக்கு பாலில்தான். 4 ஜீவன்களுக்கும் டீயோ காஃபியோ. அவன் சித்ரா, பெண் ஸ்ரேயா, பிள்ளை மனோஜ். அதையே அவர்கள் பிரமாதமாய் விரும்பி குடிப்பர். சாப்பாடு கூட சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, அப்பளம் என வகையாக இருக்காது. பருப்பு போட்டு சாம்பார் என்பது அபூர்வம்தான். நல்ல நாளையிலே பருப்பு போட்டு சாம்பார் வைப்பது என்பது மிகவும் அபூர்வமாகிவிட்ட விஷயம். மூர்த்தி ஒரு சாதாரண கம்பெனியில் டைப்பிஸ்டாக இருந்தான். 3000 ரூபாய் சம்பளம். வாடகை, கரண்டே 1500 ரூபாய் போய்விடும். மீதி பணத்தில் கால் வயிறு சாப்பிடுவதே கஷ்டம். இருப்பதை கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் போட்டுவிட்டு 2 டம்ளர் தண்ணீரை குடித்து தன் சாப்பாட்டு விஷயத்தை முடித்து கொள்வாள் மனைவி சித்ரா. இது கல்யாணமாகி கணவன் வீட்டிற்கு வந்த பிறகு ஏற்பட்ட புதிய நிலைமை அல்ல சித்ராவுக்கு. அவள் அம்மா வீட்டிலும் இதே நிலைமைதான். அவளை சேர்த்து அம்மா வீட்டில் மொத்தம் 7 ஜீவன்கள். வைதீக காரியம் பார்க்கும் அவள் அப்பாவுக்கு மாதம் பிறந்தால் 1ஆம் தேதி டான் என சம்பளம். வைதீக காரியங்களுக்கு போகும்போது மட்டும் வருகிற வருமானம் தான். இப்பொழுதெல்லாம் வைதீக காரியங்கள் நடப்பது என்பது மிகவும் குறைந்துவிட்டது.
தெருவை அடைத்து பந்தல் போட்டு ஊரில் ஒரு வீட்டிலும் அடுப்பு பற்ற வைக்காமல் 4 நாட்கள் நடக்கும் கல்யாணம் எல்லாம் ஒரே நாளில் நடக்க துவங்கிவிட்டது. சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் நாளுக்கு நாள் குறைந்து மிகவும் குறைந்த அளவிலே பெயருக்குத்தான் நடந்து வருகிறது. ஒரே ஒரு நாளில் முதல் நாள் மாலை பெயருக்கு ஜானவாசத்தோடு மறுநாள் மதியத்திலேயே எல்லாம் முடிந்து சத்திரத்தை காலி செய்து விடுகின்றனர். கல்யாணம் மட்டுமில்லை, எல்லா வைதிக காரியங்களுக்குமே பெயருக்குத்தான் நடக்கிறது. நெற்றியில் கூட விபூதி ஒரு கீற்று இட்டு அரிசி வாழைக்காய் பருப்பு தட்சணை என்று சிறிய அளவில் கொடுத்து முடிக்கிற நிலைமை இன்று வந்துவிட்டது. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிற நிலையில் சித்ராவின் அப்பாவுக்கு 3 பெண்கள். பெரியவள் சித்ரா, அப்புறம் அம்புஜம், மிருதுளா. எல்லோரும் 2 வயது வித்தியாசம் உள்ளவர்கள். கடைசி குழந்தை சேகர் 4 வயது. எப்போது அவன் படித்து பெரியவனாகி வேலைக்கு போய் சம்பாதித்து கொண்டு வருவானோ? தன் கல்யாணத்தை நடத்த முடியாமல் அப்பா அம்மா மனம் குமைவதை பார்த்து உள்ளம் குமைந்தாள் சித்ரா. தன்னால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பாரம் சிரமம் குறைய தான் எவனுடனாவது ஓடிப்போய் விடலாமா என தோன்றும் சில சமயம். அது தன் பெற்றோருக்கு தலைக்குனைவை ஏற்படுத்துவதோடு தன் தங்கைகளின் திருமணத்தையும் பாதிக்குமே என்று அந்த எண்ணத்தை அழித்து விடுவாள் சித்ரா. அம்மா வீட்டில் படுகிற கஷ்டத்தை விட அதிகமாக கஷ்டப்படுகிற கணவன் வீட்டில் வாழவும் அவள் தயாராகிவிட்டாள். அப்பா அம்மா சொல்கிற எந்த பிள்ளைக்கும் கழுத்தை நீட்டவும் தயாரானாள். தன் பாரம் அப்பா அம்மாவுக்கு குறைந்தால் போதும், அவர்களுக்கு தன்னால் கொஞ்சமாவது நிம்மதி உண்டாக வேண்டும். அம்மா அப்பா இல்லாதவன் மூர்த்தி. சாதாரண உத்தியோகம்தான், சிரமமான வாழ்க்கைதான். அவனுக்கு வாழ்க்கை தர தயாராகிவிட்டாள் சித்ரா. ஜான் ஏறினால் முளம் சறுக்கும் வாழ்க்கை. சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டாள். உப்பிருந்தால் புளி இருக்காது, காஃபி பொடி இருந்தால் சர்க்கரை இருக்காது. விசேஷ நாட்களில் உடுத்த ஒரு நல்ல புடவை கிடையாது, ஒரு குண்டுமணி தங்கம் கிடையாது. வாங்க மூர்த்தி சார் என்றழைத்தார் சிங். கடையில் வியாபாரிகளின் கூட்டம் வடிந்து விட்டிருந்தது. கொஞ்சம் ஹாயாக இருந்தார் சிங். கல்லாப்பெட்டியை அவர் மூடும் பொழுது ரூபாய் நோட்டுகள் அதில் நிரம்பி வழிவதை பார்த்து விட்டான் மூர்த்தி. நல்ல வியாபாரம் நடக்கிறது, நிச்சயம் நல்ல லாபம் வரும். நல்ல லாபம் என்றால் கொள்ளை லாபம். பணத்தை என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பிதுங்குகிற வரை லாபம் என்றெல்லாம் மனதில் எண்ணிக்கொண்டான். தினசரி மாலை வேளையில் வந்து கடை கணக்கை பேரேடுகளில் எழுத வேண்டும். கணக்கு வழக்குகளை பார்க்க வேண்டும். தினசரி 2 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும். வேலையோ பென்றெடுத்துவிடும். தினசரி இந்த ஏலக்காய் டீ கொடுப்பர். ஆயுத பூஜை தீபாவளி என்றால் இனாம் ஏதாவது கொடுப்பர். நல்ல வியாபாரம் நடந்து நல்ல லாபம் வரும் என்பதால் கணக்கெழுத நல்ல சம்பளம் கேட்க வேண்டும் என எல்லாம் மனக்கணக்கு போட்டான் மூர்த்தி. தினசரி அவன் செய்ய வேண்டிய வேலைகளை விவரித்துவிட்டு, மூர்த்தி சார் எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்குறீங்க என்று அவனிடம் கேட்டார். நீங்க என்ன தருவீங்க சிங் என்று பதிலுக்கு கேட்டான் மூர்த்தி. ஒரு 2500 ரூபாய் என்று நினைத்து கொண்டு நீங்க முதலில் சொல்லுங்க என்றார். 5000 என்றான் மூர்த்தி. 5000 என வாயை பிளந்த சிங், அவ்வளவெல்லாம் கொடுக்க முடியாது மூர்த்தி சார். கடையிலே கூட்டத்தையும் வியாபாரத்தையும் பார்த்துவிட்டு அவ்வளவு பணம் கேட்குறீங்க. இன்னைக்கு நீங்க பார்த்த மாதிரி தினமும் வியாபாரம் நடக்காது. நிறைய நாள் டல் அடிக்கும். 1 ரூபாய் கூட போனியாகாது. நீங்க கஷ்டப்படுறவராகவும் நல்லவராகவும் தெரிகிறீங்க. மாதம் 2000 ரூபாய் தரேன் என்றார் சிங். ரொம்ப குறைவு சிங், ஒரு 4500 கொடுங்க என்றான் மூர்த்தி. கஷ்டம் மூர்த்தி சார், உங்களுக்காக கூட 500 ரூபாய் போட்டு 2500 தரேன் என்றார். 4000 கொடுங்க சிங். உங்களுக்கு வேண்டாம், எனக்கும் வேண்டாம் மூர்த்தி சார். 3000 ரூபாய் தரேன். என்ன சொல்றீங்க என்ற சிங்கின் குரல் அதற்கு மேல் 1 ரூபாய் கூட கொடுக்க முடியாதுங்கிற உறுதி தெரிந்துவிட்டது. வரேன் சார் என்றபடி எழுந்து விட்டான் மூர்த்தி. கொடுக்க முடியும் சிங்கால், கொடுக்கத்தான் மனம் வரவில்லை அவருக்கு. போயிட்டு வாங்க மூர்த்தி சார், நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவெடுங்க. நாளைக்கு வந்து சொல்லுங்க. இதை பஸ் செலவுக்கு வச்சுக்கோங்க என்று சொல்லி 500 ரூபாயை கொடுத்துவிட்டு கல்லாவிலிருந்து எழுந்து விட்டார். நல்ல வியாபாரம் நடக்கிறது, நல்ல லாபமும் வருகிறது. சிங்கு நினைத்தால் கொடுக்கலாம், ஆனால் அவரின் மனதோ கொடுக்க மாட்டேங்கிறாரே. 4000 கொடுத்தால் தான் வேலைக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் என தனக்குத்தானே கூறிக்கொண்டு மூர்த்தி தெருவில் இறங்கி நடந்த பொழுது ஒரு ஜவுளி கடையிலிருந்த சித்ரா அடுத்த வீட்டு பெண் அமுதாவுடன் வெளியில் வருவதை பார்த்தான். அமுதாவின் கையில் 4-5 பைகளில் துணிமணிகள். நீ ஒன்றும் வாங்கலையா சித்ரா என்று கேட்டாள் அமுதா. என் கணவர் வாங்கி தருவார் அமுதா. அவர் நிலைமை, சம்பாத்தியம், குடும்ப நடத்தமாகிற செலவெல்லாம் எனக்கு தெரியும்.
அதனாலே அது வேணும் இது வேணும்னு கேட்டு அவரால் முடியலைன்னு அவர் மன கஷ்டப்பட நான் இடத்தை கொடுக்க மாட்டேன். எனக்கு வாழ்க்கை எப்படி விதிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் வாழ வேண்டும் என்றாள் சித்ரா. நிறைய சம்பாதிக்கிறவனை நீ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா சித்ரா என்று கேட்டாள் அமுதா. அப்படி நான் ஆசைப்படலை அமுதா. எனக்கு ஒரு கல்யாணம் செய்து வைக்க முடியாம என் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அவன் மன கஷ்டம் குறையணும்னு தான் இவரை கல்யாணம் பண்ணிட்டேன். வேண்டாததையெல்லாம் கேட்டு இவர் மனதையும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல அமுதா என்று சித்ரா சொல்வதை கேட்ட மூர்த்தியின் மனம் நெகிழ்ந்து போய்விட்டது. அடடா, தன் மனைவியின் ஆசையை கூட நிறைவேற்ற முடியவில்லையே, அதற்காகவாவது இந்த வேலையை நாம் ஒத்துக்கொண்டு இருக்க வேண்டுமே என்று நினைத்து கொண்டே சிங்கிடம் போய் 1000 ரூபாய் அதிகம் கேட்டு அவர் குடிக்க முடியாதென்று சொல்லிவிட்டால் 3000 ரூபாய் கிடைக்கும். பார்ட் டைம் வேலையை உதறித்தள்ள நினைத்தோமே, அந்த 3000 ரூபாய் இருந்தால் தங்கமான சித்ராவை எவ்வளவு நல்லாக வச்சுக்கலாம் என்றெண்ணிய மூர்த்தி வேலையை ஒப்புக்கொள்ள சிங்கின் கடையை நோக்கி நடந்தான். ஆமாங்க, சில குடும்பத்தில் கணவர்கள் மனைவியின் தேவை அறிந்து அளவுக்கு மீறி வேலையை ஏற்றுக்கொண்டு செய்ய துணிகிறார்கள். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.